இந்த சட்டத்துல வந்திருக்கிற ஒரே ஒரு முக்கியமான மாற்றம். ஆனா பயப்படாதீங்க, இது வெறும் பெயர் மாற்றம் மட்டும்தான். வாங்க, டாக்ஸ் இயர் அப்படின்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப சிம்பிள்ங்க. டாக்ஸ் இயர் அப்படின்னா நீங்க எந்த வருஷத்துல பணம் சம்பாதிக்கிறீங்களோ அதே வருஷத்துல அதுக்கான வரிய கட்டுறது. அவ்வளவுதான். இந்த புது வார்த்தை பழைய விஷயத்த இன்னும் புரியுற மாதிரி சொல்லுது. பாருங்க, எவ்வளோ எளிமையான மாற்றம்னு. நாம இதுக்கு முன்னாடி அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? அதை இப்போ இருந்து டாக்ஸ் இயர் அப்படின்னு சொல்ல போறோம். அவ்வளவுதான் விஷயம். இது வெறும் பேர்ல மட்டும்தான் மாற்றம். மத்தபடி எந்த ரூல்ஸும் மாறல. ஓகே. ஒருவேளை நம்ம அட்வான்ஸ் டாக்ஸ சரியா கட்ட தவறினா என்ன ஆகும்? அந்த வட்டி சம்பந்தப்பட்ட விதிகள் அப்படியே இருக்கா இல்ல மாறிடுச்சா? இது ஏன் ரொம்ப முக்கியம்னா இப்ப பார்க்கலாம். நல்ல செய்தி என்னன்னா இந்த விதிகளும் மாறல. இங்க 2 முக்கியமான செக்ஷன் இருக்கு. முதல்ல செக்ஷன் 424. இதன்படி நீங்க கட்ட வேண்டிய மொத்த வரியில 90% குறைவா கட்டியிருந்தா மாசம் 1% வட்டி கட்டணும். அதே மாதிரி செக்ஷன் 425 படி ஒவ்வொரு தவணையும் தாமதமா கட்டும்போது அதுக்கு 1% வட்டி வரும். இது பழைய சட்டத்துல இருந்த செக்ஷன் 234B 234Cக்கு சமமானது தான். ஒருவேளை நீங்க பிரிசம்டிவ் டாக்ஸ் ஸ்கீம்ல வரீங்கன்னா உங்களுக்கும் எந்த மாற்றமும் இல்ல. நீங்க உங்க 100% அட்வான்ஸ் டாக்ஸையும் ஒரே பேமெண்டா மார்ச் 15ஆம் தேதிக்குள்ள கட்டினா போதும். இந்த ரூலும் அப்படியே தான் தொடருது.